Hello everyone, welcome to SK Technology. இந்த வீடியோல உங்க Windows 11 டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான்ஸை இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பிளேஸ்க்கு நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடயே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா விண்டோஸ்லையுமே டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைட் கார்னரில் தான் எல்லா டெஸ்க்டாப் ஐகான்ஸுமே இருக்கும். இந்த ஐகான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பிளேஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சாலும் அது திரும்பவும் லெஃப்ட் சைட் கார்னருக்கே தான் வரும். இப்போ இதை உங்களுக்கு வேணுங்கிற பிளேஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் புது ஃபோல்டர் எது கிரியேட் பண்ணி சேவ் பண்ணாலுமே அதுவுமே டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடு தான் மூவ் ஆகும். இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிற பிளேஸில் டெஸ்க்டாப்பில் கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து மவுஸை வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் மெனு வரும். இதில் வியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வியூ ஆப்ஷனில் 4th ஆப்ஷன் ஆட்டோ அரேஞ்ச் ஐகான்ஸ்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து டிக் ஆகிருக்கும். இதை ஒரு கிளிக் பண்ணுற மூலயமா இந்த ஆப்ஷன் அன்டிக் ஆகிடும். இதை அன்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் அன்டிக் ஆனதுக்கப்புறம் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மூவ் ஆகாது. நீங்கள் எங்கே மூவ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஐகான்ஸ் எல்லாமே பிளேஸ் ஆகிடும். இது மூலிமா உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் டெஸ்க்டாப் ஐகான்ஸை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் இப்போ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா திரும்ப உங்கள் டெஸ்க்டாப்பில் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷன் போய்க்கோங்க. வியூ ஆப்ஷன் போயிட்டு ஆட்டோ அரேஞ்ச் ஐகான்ஸை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப டிக் ஆகும். இது டிக் ஆகிற மூலயமா எல்லா ஐகான்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிக்கும். இது மூலிமா இந்த ஆப்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதுபோல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம SK டெக்னாலஜியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.